சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மேம், சின்னதா லீடு கிடைக்குமான்னு நினைக்கிற நேரத்துல இந்த ஆளு நம்ம கண்ணில் பட்டிருக்கானா? மேம், நிச்சயமா ஏதோ சம்பந்தம் இருக்கு மேம். அவனை பிடிச்சி கேட்டா உண்மை தெரிய வாய்ப்பு இருக்கு மேம். ப்ளீஸ் மேம், லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஓகே, கமான் கமான் அசோக், வண்டி எடுங்க. பா. எங்கடா? கேளு, கேளுடா. இருமா, கேளுடா. கேளுன்ற. இரு, பேச விடுமா. மாமா, நாம இப்ப எங்க போறோம் மாமா? ஏன் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறிய? கேள்வி கேட்காம நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சதுக்காக தான் உங்க வீட்டு பொம்பளை ஆளுங்கெல்லாம் சேர்ந்து எங்களை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சாங்க. இப்பவும் கேள்வி கேட்க கூடாதுன்னா எப்படி? ஏமா, சும்மா இருமா. நடந்து முடிஞ்சது பேசினா மாமாவுக்கு பிடிக்காது. விட்டு தள்ளு. மாமா, நாம இப்போ எங்க போறோம்னு தெரிஞ்சா அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் செட்டு ரெடி பண்ணிட்டு வருவோம். போகிற பாதையை பார்த்தா நம்ம வீட்டுக்கு போகிற பாதை மாதிரிலாம் தெரியுது. நீங்கள் எப்படியும் எங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போக மாட்டீங்க. அதான் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. யாரா சொன்னது? இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். என்னது, வீட்டுக்கு போறீங்களா? யோ டிரைவர், வண்டி நிறுத்தியா. நான் இறங்க போறேன், வண்டியை நிறுத்தியா. யோ இருடா, வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்றாரு. டேய், அவ சொல்ற நீ என்ன வண்டி நிப்பாட்ற? என்ன வண்டியா? டேய் லூசு பயலே, நம்ம எதுக்குடா அந்த வீட்டுக்கு போறோம்? கண்டதுங்களா கண்டதா பேசும். அதையெல்லாம் தொடச்சு போட்டுட்டு அண்ணே அண்ணேன்னு சுத்தி சுத்தி வரணுமா நானு? இந்த பாருங்க, அதெல்லாம் இனிமே நடக்கவே நடக்காது பாத்துக்கங்க. ஒன்ன வேற காணோம். இவரை கேட்டா எல்லாம் நடக்கும் நடக்கும்னு சாமியார் மாதிரி குறி சொல்லிக்கிட்டு கிடக்காரு. என்ன நடக்குமோ ஒன்னும் விளங்க மாட்டேங்குதே. இப்ப போய் அந்த வீட்டுல உட்காந்தா எல்லாருமா சேர்ந்து நம்மளை அடிச்சு விரட்டுவாங்க. இவர் என்னடான்னா நிச்சயமா கல்யாணம் நடந்துரும் நம்மளை சமாளிச்சுக்கிட்டே இருக்காரு. நம்மளும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு இவர் பின்னாடியே போணுமாக்கும். ஏய், அதிகமா பேசாத. பேசின சங்க பிச்சு போட்டு போயிடாம வாயை மூடிக்கிட்டு வரணும். அதே என் வீடு. அங்க யாரு இருக்கணும் யாரு இருக்கக்கூடாதுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். உன்னை நான் தானே வெளியே வச்சேனே, அதனால தான் வெளியே போன. நீ இப்போ நான் தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். பேசாமல் வரணும். எதுக்குடா? இருமா, எல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. ஏற்கனவே வீட்டில் 50 பேருக்கு உரைக்கிற மாதிரி சொல்லியாச்சு. இப்போ அவங்களுக்கே வீட்டில் உரிமை கிடையாது. அவங்க உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. வா, பேசாம வா. டேய், அவர் சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் நடக்காதுடா. நீ பேசாம இரு, என்ன நடக்குன்னு பார்ப்போம். நான் இருக்கேன்ல. இந்த பாரு, எவளாவது அங்க எகிரிட்டு வந்தான்னு வையே. ஏன் நறுக்கிட்டியா? வெட்டிட்டேன். அந்த முள்ளங்கிய விட்டுங்கண்டா. சட்டு சட்டுன்னு செய்யும். இந்தாங்கம்மா. அதையும் சேர்த்து விட்டு. என் புருஷன்ட்ட உன் புருஷன் காசை வாங்கிட்டா நாளைக்கு இன்னொரு குணசேகரனா மாறிடுவாருன்னு எவ்வளவு பெரிய பேச்சு. பரவாயில்ல நந்தினி, உன் மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதை பேசிக்கிட்ட ஒத்துக்க. இப்ப சப்பம் கட்டு கட்டாரு. அவர் கூட பிறந்த தம்பிக்கு ஒரு உதவி செய்ய கூட துப்பு இல்லைங்கிற மாதிரி பேசிக்க. இல்லக்கா, நான் அப்படிலாம் பேசவே இல்லை. அதோட சேர்த்து 2 தக்காளியை வெட்டு. மொத்தம் 3 தக்காளி வெட்டு. அக்கா,
ஏன்க்கா நீங்களும் குழந்தை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிய? நீங்களே என்ன புரிஞ்சுக்கலன்னா எப்படி? என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? அதான் புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. ஒட்டி உறவாடணும், கூட பிறந்த பொறப்பா நினச்சி தான் பழகிக்கிருந்தோன்னு நான் நினச்சிக்கிருந்தேன். அதுதான் எல்லாம் வாய் வார்த்தைன்னு தெரிஞ்சிருச்சே. ஏய் குட்ரி, இதுக்கு மேலே புரிஞ்சுக்கிற என்ன இருக்கு? அக்கா, வார்த்தை அள்ளி வீசாதீங்க, என்னை நோகடிக்கிறிய. நான் சொன்ன வார்த்தை ஏதோ ஒரு விதத்தில் மாமாவை பாதிச்சிருச்சுன்னு நான் போய் பேசி சமாதானப்படுத்தி சாரிலாம் சொல்லி சாப்பிடவே வந்துட்டாரு. அது அவ்வளோதானு நினச்சேன். அவர் இப்படி பொம்பளை ஆளுங்க மாதிரி மனசுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒலட்டிப்பாரு. நான் என்னத்தை கண்டேன்? என்ன வார்த்தை பேசுற நீ? பொம்பளை ஆளுங்கிறிய என்ன அர்த்தம்? என் புருஷனை பொம்பளை ஆளுங்கிறியா? இல்ல பொம்பளை ஆளுங்க பூரா மனசுல வச்சுட்டு இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறக்க என்ன சொல்ல வர? அப்படி சொன்னாலும் தப்பு, இப்படி சொன்னாலும் தப்பு. பொம்பளை ஆளுங்க நீயே எப்படி தாழ்த்தி பேசுற? ஐயா அக்கா, நான் பேசுற வார்த்தை எல்லாத்துக்கும் நீங்களே ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டீங்கன்னா அப்புறம் நான் எதுவுமே பேசவே முடியாது. இங்க யாரு நந்தினி? சத்தம் போடாது, சத்தம் போடாது. நீ சத்தம் போட்டு பேசுறதுனால நீங்க பேசுறது சரின்னும் நாங்க அமைதியா வாயை மூடிக்கு இருக்கிறதுனால நாங்க அழுத்தக்காரவங்கன்னு அர்த்தம் கிடையாது. சில விஷயம் எல்லாம் காத்து இருக்காது. நம்ம சம்பாரிச்சுட்டு வர வரைக்கும் புள்ள பள்ளிக்கூடம் காத்து கிடக்குமா? காசு எங்க அம்மா விட்டது தானே, எங்க அம்மா விட்டது தானே, உனக்கு தெரியும்ல. அந்த காசு தானே பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு எடுத்து கொடுத்துருக்காரு. அதுல என்ன தப்பு நீ கண்டுபிட்ட? ஐயோ அக்கா, நேத்து நான் அவர்கிட்டே சொன்னேன்க்கா. எங்க அப்பா கொடுத்தா கூட நான் அவர்கிட்ட இருந்து வாங்க மாட்டேன்னு அவர்கிட்ட சொன்னேன்க்கா. அப்பா அதுக்கு என்ன அர்த்தம்? உங்க அப்பா கொடுத்தாலே அந்த பணத்தை நீ வாங்க மாட்ட, அப்புறம் உனக்கு என்ன? இப்ப நீங்க கொடுத்தா நாங்க வாங்கிக்கிடுவோமா? நீ எப்பவுமே வேற ஆளுன்னு அர்த்தம். இல்ல இல்லாதப்பட்டவங்கன்னு வாங்காம விட்டுட்டியா? சொல்லு. ஐயோ அக்கா, என்னக்கா எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கிறீங்க? நாளைக்கு குணசேகரன மாதிரி நீங்க மாறிடுவீங்கன்னு நினைச்சு வேண்டான்னு சொல்லி இருக்கியா? ஐயோ அக்கா, நான் அப்படிலாம் சொல்லவே கிடையாதுக்கா. நான் சொல்ல வந்த மீனிங்கே வேற. என்ன மீனிங்? அக்கா, நான் சொல்ல வந்தது இன்னைக்கு சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு, நாளைக்கு வேற மாதிரி ஆச்சுன்னா எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த மனுஷன் பொறுப்பா இருக்கணும்ன்றத மனசுல வச்சுதான்க்கா நான் சொன்னேன். வேற எதுவுமே நான் சொல்லலக்கா. இப்ப நீ என்ன சொல்லிக்கிருக்கன்னு கேக்குறியா? நீ சொன்னதுக்கும் நான் சொன்னதுக்கும் ஒன்னும் அர்த்தம் வேற வித்தியாசம் இல்ல. நீ வேற வார்த்தையை போட்டு சொல்லியிருக்க, அப்படிதான். இல்லக்கா, அது நீங்க சொல்ற அர்த்தத்துல நான் சொல்ல கிடையாது. இல்ல எனக்கு எப்படி புரிய வைக்கிறது எனக்கு தெரியலக்கா. புரியுது. இங்க அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு முதல்ல உள்ள வந்து இவங்க எல்லாம் மாற மாட்டாங்க அப்படின்னு சொன்னது நீயா நானா?